நேயர்களுக்கு யோக பிருந்தாவின் வணக்கங்கள். இந்த நாள் இனிய நாளாக வாழ்வில் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று வாழ வேண்டும். குரோதி ஆண்டு தை மாதம் 16ஆம் தேதி புதன்கிழமை, தமிழுக்கு ஆங்கிலம் 29/1/2025 ஆண்டு. திருக்கணித பஞ்சாங்கப்படி சூரிய உதயம் 6:36, திதி இன்றிரவு 7:21 வரை, அமாவாசை பின்பு பிரதமை. நட்சத்திரம் இன்று காலை 9:20 வரை உத்திராடம் பின்பு திருவோணம். நாம யோகம் இரவு 10:23 வரை சித்தி யோகம் பின்பு வியாதிபாதம். கரணம் 7:21 வரை நாகமும் அதன் பின்பு கிம்சுக்கடம். இன்னைக்கு காலையில 7:21 வரைக்கும் நாகமும் இருக்கு, அதன் பின்பு கிம்சுக்கடம். அமிர்தாதி யோகம் இன்று அமிர்த யோகம் சித்த யோகம் இரண்டும் இருக்கு. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9 வரை. குளிகை பகல் 10:30 நண்பகல் 12 வரை. சுப வேளைக்கான ஒரு நல்ல நேரம் பகல் 10:30 11:30 வரை, மாலை 6:30 7:30 வரை. வாரசூல வடக்கு, பரிகாரம் பால், சந்திராசிரம நட்சத்திரம் இன்று காலை 9:20 வரை மிருகசீரிடம், அதன் பின்பு திருவாதிரை நட்சத்திரத்துக்கு சந்திராசிரமம் ஆரம்பம். இன்றைய தினம் திருவோணம், தை அமாவாசை, புதன்கிழமை மூன்றும் இணைந்து வருவது மிக மிக சிறப்பு. சரி, நம்ம முன்னோர்களுக்கு திதி கொடுக்கணும். எங்க போய் இன்றைய தினம் திதி கொடுத்தால் நன்மை? தை அமாவாசை இல்லையா? இப்ப எல்லாரும் ராமேஸ்வரம், கயா, புத்த கயா, இந்த மாதிரி திருவேணி சங்கமம், இந்த இடத்துல எல்லாம் கொடுப்பாங்க. அது வேற. நம்ம அந்த இடம்லாம் இப்ப போக முடியுமா? போக முடியாதவர்கள் எங்கு போய் கொடுக்கணும் அப்படின்னு பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம கோச்சாரத்தை பார்த்துருவோம். மகர லக்னம், லக்னத்துக்குள்ளேயே சூரியனும் புத பகவானும் சந்திர பகவானும் இணைந்திருக்கிறார்கள். கும்பத்தில் சனி பகவான், மீனத்தில் ராகு பகவானும் சுக்கிர பகவானும், மேஷத்தில் மாந்தி பகவான், ரிஷபத்தில் குரு பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். மிதுனத்தில் அங்காரக பகவான் வக்ரம் பெற்றிருக்கிறார். கன்னியில் கேது பகவான். இன்றைக்கு தை அமாவாசை, முன்னோர்களுடைய ஒரு நாள். முதல்ல என்ன தானம் பண்ணலாம் அப்படின்றத சொல்லிடுறேன். தானம் என்ன செய்யலாம்? அதுவும் இன்னைக்கு புதன்கிழமையோடு இணைந்து வரக்கூடிய திருவோண நட்சத்திரம், அதே போல தை அமாவாசை, புதன்கிழமை எல்லாம் ஒன்றாக இணைந்து வருகின்ற இந்த நாளில் எந்த இடத்தில் சென்று தர்ப்பணம் கொடுத்தால் இன்றைய தினம் உங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோவில்ல போயிட்டு இன்னைக்கு தர்ப்பணம் கொடுங்க. உங்க வீட்டு பக்கத்துல இருக்க பெருமாள் கோயில்ல கூட இன்னைக்கு தை அமாவாசை, ஆடி அமாவாசை, புரட்டாசி அமாவாசை எல்லா கோவில்லையும் உட்கார்ந்து தர்ப்பணம் கொடுப்பார்கள் அந்தணர்கள். சரி, நம்ம இந்த தர்ப்பணம் கொடுக்கும்போது 7 ஜென்மங்கள் பாவங்கள் நீங்க என்ன தானம் பண்ணலாம்? அது நேற்றே ஒரு பதிவு போட்டிருக்க. இருந்தாலும் இன்னைக்கும் இதை ஒரு சில பேருக்கு மறந்துட்டீங்கன்னா இதை பார்த்து செஞ்சிருங்க. வஸ்திர தானம். என்ன தானம்? வஸ்திர தானம். அதே மாதிரி பச்சை காய்கறிகள் நல்லா புரிஞ்சுக்கணும். என்ன காய்கறிகள்? பச்சை காய்கறிகள். அதே போல வஸ்திர தானம். நம்மளால இயன்ற அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தட்சணை. அதே போல பச்சரிசி, இந்த பச்சை காய்கறிகள் முக்கியமா அதுல வாழைக்காய் இருக்கணும். இது மூன்றும் இன்றைய தினம் தானம் கொடுக்கணும். யாருக்காவது ஒருவருக்கு தானம் கொடுங்க, மிக சிறப்பு. அதுவும் இந்த சிரார்த்தம் செய்கிறார்கள் இல்லையா, அவர்களுக்கு தானம் கொடுங்க. சும்மா வீட்டு பக்கத்துல இருக்கிற பிராமணருக்கெல்லாம் கொடுக்காதீங்க. இந்த சிரார்த்தம் உட்கார்ந்து செய்பவர்களுக்கு கொடுத்தால் உங்களுடைய 7 ஜென்ம பாவங்கள், முன்னோர்கள் செய்த கர்மவினை, திருசாபம் எல்லாம் விலகும். கண்டிப்பா செய்யுங்க. உங்களால முயன்றது செய்யுங்க. அதாவது இப்ப வஸ்திர தானம்னு ஒண்ணு, ஐயோ 1000 ரூபாய்க்கு எடுக்கணும் அப்படிலாம் இல்ல. உங்களால இயன்ற வஸ்திரத்தை எடுத்து கொடுங்க. எவ்வளவோ இருக்கு இன்றைய காலகட்டத்துல. சரிங்களா? அதனால பச்சரிசி, பச்சை காய்கறிகள், இதை மூன்றும் வைத்து அவங்களுக்கு ஒரு தட்சணை போல வச்சு அவங்க கிட்ட கொடுத்து ஆசீர்வாதம் வாங்குங்கள்.
முன்னோர்களே வாங்கினதாக ஒரு அர்த்தம் அது. சரிங்களா? அதே போல புதன்கிழமை திருவோணம், தை அமாவாசை. இன்னைக்கு ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால், நல்லா புரிஞ்சுக்கோங்க, ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் 9 தேங்காயில தீபம் போடுங்க. 9 மூடி, அந்த 5 தேங்காய் உடைச்சா 10 வரும். அதுல 1 எடுத்து வச்சுட்டு 9 முடி இருக்கும். அதுல பசுனை ஊத்தி, பஞ்சுத்திரி போட்டு, வாழை இலை போட்டு, பச்சரிசி பரப்பி, அதன் மீது அந்த 9 தேங்காய் மூடியை வைத்து, பசுனை ஊத்தி, பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்கள். குலதெய்வ அருள் நிச்சயமாக கிடைக்கும். மீண்டும் ஒரு முறை சொல்றேன். ஆண் தெய்வம் குலதெய்வமாக இருந்தால் இந்த குலதெய்வத்துக்கு சென்று, உங்க வீட்டு ரொம்ப தூரம் இல்லை, ஒரு 50 கிலோமீட்டருக்குள்ள உங்களுடைய குலதெய்வம் 100 கிலோமீட்டருக்குள்ள இருக்குன்னா போய் ஏத்திட்டு வாங்க, தப்பே கிடையாது. ஒவ்வொரு அமாவாசைக்கும் செய்து வந்தால் சிறப்பு. அதே மாதிரி பெண் தெய்வமா இருந்தால் பௌர்ணமி ஞாபகம் வச்சுக்கோ. இன்றைய தினம் ரொம்ப சிறப்பு. அதுவும் தை அமாவாசையோடு இணைந்து வர்றதுனால மிக மிக சிறப்பு வாய்ந்தது. சரி, அடுத்தது முக்கியமான விஷயம் சொல்லிடுறேன். நம்ம ஞாயிற்றுக்கிழமை வகுப்பு போடுறோன்னு சொல்லியிருந்தோம். ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்தம் இருப்பதனால் எல்லாரும் திருமணத்துக்கு போகணும். என்னங்கம்மா நீங்க ஞாயிற்றுக்கிழமை வச்சுட்டீங்களே, 2ஆம் தேதி முகூர்த்தம் இருக்கு, திருமணம் இருக்கு, நாங்க திருமணத்துக்கு செல்லணுமே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுக்கொண்டதால் சனிக்கிழமையே வகுப்பு போடப்படும். இது மாற்றம் கிடையாது, மாற்றம் கிடையாது, மாற்றம் கிடையாது. 1ஆம் தேதி சனிக்கிழமை 8 மணிக்கெல்லாம் இங்க எல்லாரும் வந்துருங்க. மீண்டும் ஒரு முறை சொல்றேன், சனிக்கிழமை 1ஆம் தேதி சனிக்கிழமை, நல்லா புரிஞ்சுக்கோங்க. காலை 8 மணிக்கெல்லாம் இங்க வந்துருங்க. 8:30க்கெல்லாம் வகுப்பு ஆரம்பம் ஆகும். ஏன் அப்படின்னா 9:10 ராகு காலம் வருது. அந்த ராகு காலத்துக்குள்ள நம்ம ஒரு ஒரே ஒரு சின்ன பாடத்தையாவது நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னா அதுக்கப்புறம் ராகு காலம் பத்தி நமக்கு கவலை கிடையாது. இப்போ சனிக்கிழமை சொல்லும்போது நம்ம கொஞ்சம் லேட் ஆனாலும் பரவாயில்ல, நீங்க ஊருக்கு போறதுக்கு கூட பிரச்சனை கிடையாது. ஏன்னா மறுநாள் நீங்க திருமணத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருக்காங்க. அந்த ஒரு விஷயத்துக்காக 1ஆம் தேதி உங்களுக்கு 1/2/2025 ஆண்டு காலை 8 மணி 8:30 மணிக்குள்ள வகுப்பு ஆரம்பம் ஆகும். அதற்குள் நீங்க வந்துருங்க. பக்கத்துல எல்லாருமே கிட்டக்க இருக்கவங்க தான், ஒன்றும் பெரிய பிரச்சனை இல்லை. இப்போ வேலூர்ல இருந்து ஒரு ஐயா போட்டிருந்தாரு. அவரு கூட பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, 4 மணிக்கு கிளம்புனாலே அங்கேருந்து 2.5 ஹவர் தான். இங்க ரொம்ப பெரிய விஷயம் இல்லை. மிஞ்சி போனா 3 ஹவர் ஆகும். 4 மணிக்கு கிளம்புனா கூட 5, 6, 7க்குலாம் வந்துடலாம். இங்க கோயம்பேடு வந்துட்டு கூட வந்துடலாம். அப்படி இல்லைன்னா சானிட்டோரி இறங்கி கூட இறங்குற இடத்துலயே பஸ் இருக்கும், அங்கேயே ஏறி காசி தேட்டர் வந்துடலாம். நான் எல்லாருக்கும் இப்போ லொக்கேஷன் ஷேர் பண்ணிடுறேன். வியாழக்கிழமையே உங்களுக்கு நான் ஷேர் பண்ணிடுறேன். மீண்டும் ஒரு முறை சொல்றேன், சனிக்கிழமை காலை, அதாவது 1/2/2025 ஆண்டு இந்த வகுப்பு போடப்படும். 2ஆம் தேதி சொல்லியிருந்தோம். எல்லாரும் இந்த திருமணத்திற்காக கேட்டதற்கு இணங்க இது மாற்றப்பட்டது. ஒரு நாள் முன்னாடி தான் வைக்கிறோம், பின்னாடி தள்ளி வைக்கல, முன்னாடி தான் வைக்கிறோம். சனிக்கிழமை எல்லாரும் வந்துருங்க. சரிங்களா? சரி, இப்போ இன்னைக்கு ஒரு பதிவு என்னன்னா, தை அமாவாசை எல்லாம் போயிட்டு கோயிலுக்கு போறோம். சரி, இதுல இன்னொரு சூட்சமமான ஒரு விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இப்போ நிறைய பேர் தர்ப்பணம் கொடுக்க முடியாதவர்கள், தர்ப்பணம் கொடுக்க முடியலங்க, எனக்கு நேரமே இல்லைங்க, உட்கார்ந்து லைன்ல நின்று கொடுத்துட்டு போனோம் அப்படின்னா ஒரு 1 ஹவர் 2 ஹவர் ஆகுதுன்னா என்னால முடியலங்க அப்படின்னு சொன்னால், உங்க வீட்டு பக்கத்துல சிவன் கோவில் இருந்தால் அந்த சிவனுக்கு போயிட்டு அர்ச்சனை பண்ணுங்க. எப்படி அர்ச்சனை பண்ணணும்? இறந்தவர்களுடைய பெயரை சொல்லி அர்ச்சனை பண்ணுங்க. அது இன்னும் ரொம்ப சிறப்பு. தேங்காய், வெத்தலை, பாக்கு, பழம், பூவு, வில்வம் இது வாங்கி கொடுத்து அந்த பிராமணருக்கு உங்களால முடிஞ்சது ஒரு 10 ரூபாவோ 20 ரூபாவோ தட்டில் போட்டுட்டு அந்த சிவனுக்கு அர்ச்சனை பண்ணுங்கள். சிவனுக்கு அப்படின்னும் போது யார் பேர்ல, உங்க பேர்லயோ உங்க வீட்டுல உள்ளவர் பேரையோ சொல்லவே கூடாது.
இது சூட்சமமான ஒரு பரிகாரம். நீங்க ஒவ்வொரு அமாவாசைக்கு கூட இதை செய்யலாம். தை அமாவாசைக்கு மட்டும்தான் செய்யணும்னு இல்லை. ஒவ்வொரு அமாவாசைக்கும் இந்த சிவனுக்கு இறந்தவர்கள் பெயரில் அர்ச்சனை செய்தால் முன்னோர்கள் சந்தோஷம் அடைந்து உங்களுடைய பாவ வினைகள் எல்லாம் விலகி நல்லருள் புரிவார்கள். பித்ரு சாபம் நீங்கும். அதனால போக முடியாதவர்கள் பக்கத்துல இருக்கிற வீட்டில் உள்ள ஆண்கள் தான் போக முடியல, வேலை இருக்கு, வெளியூர்ல இருக்காங்க, அங்க வேலை செய்யறாங்க, பெண்கள் போய் அர்ச்சனை பண்ணலாம். இப்போ உங்க மாமனார் இல்லை, அப்பா இல்லை, அம்மா இல்லை, என்ன கணவர் இல்லை அப்படின்றவங்க அந்த அர்ச்சனையை கொடுத்து இறந்தவர்களுடைய பெயரை சொல்லி பண்ணலாம், தப்பே கிடையாது. அது இன்னும் சிறப்பு. ஏன்னா நம்ம டைரக்டா சிவனுக்கே போயிடுறோம் இல்லையா? அதனால அதை பண்ணலாம். இதெல்லாம் ஒரு சூட்சமமான ஒரு பரிகாரங்கள். இதை செய்யும் போது நமக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் விலகி நன்மைகள் நடக்கும். இதை செய்யுங்க. நான் இன்னைக்கு ஒரு பதிவு போடலான்னு இருந்தேன். இந்த கோவிலில் பிச்சை எடுப்பவர்களுக்கு பணம் கொடுக்கலாமா வேண்டாமா அப்படின்ற ஒரு பதிவு தான். ஏன்னா எதுக்கு நான் சொல்ல வரேன்னா, இப்ப நீங்க கோவிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு புண்ணியம் வேணும் அப்படின்னு தான் நீங்க கேட்டுட்டு வரீங்க. கோயில்ல போய் நீங்க சம்பாதித்து வருவது என்ன? மகா புண்ணியம். ஏன் அதை வெளியே வந்தவுடன் இந்த நம்ம பிச்சைக்காரர்கள் சொல்லக்கூடாது, அது ரொம்ப தவறு. யாசகம் கேட்பவர்கள் அப்படி நம்ம வச்சுக்கலாம், சரிங்களா? ஏன்னா இந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. யாசகம் கேட்பவர்கள் யார் என்றால் சனி பகவானுடைய அம்சம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க கோயில்ல போயிட்டு மகா புண்ணியத்தை சம்பாதித்து வெளியே வந்தவுடன் யாசகம் கேட்பவர்கள் அவர்கள் யார் என்றால் சனி பகவானுடைய அம்சம். அப்போ அவர்களுக்கு நீங்கள் இந்த காசோ எதுவோ கொடுக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய புண்ணியம் எல்லாம் அவர்களுக்கு போய்விடும். புரியுதுங்களா? நல்லா புரிஞ்சுக்கோங்க. நீங்க யாசகம் கேட்பவர்களுக்கு உதவி செய்யறீங்க அப்படின்னா கோயில் உள்ள போகுவதற்கு முன்பு இதை செஞ்சுட்டு உள்ள போங்க. அப்போ உங்களுக்கு அது சிறப்பா இருக்கும். இன்னொன்னும் சொல்றேன், யாசகம் கேட்பவர்களுக்கு நாம் கொடுத்தால் அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்துவதாக தான் அர்த்தம். அவங்கள ஒரு சோம்பேறித்தனத்துக்கு அழைச்சிட்டு போயிடும், பேராசை வந்துடும். நம்ம கேட்டா போடுறாங்க, இதுல என்ன இருக்கு அப்படின்ட்டு ஒரு சோம்பேறித்தனத்தை வளர்த்து கொண்டு இதுவே ஒரு தொழிலாக செய்பவர்களும் இருக்கிறார்கள். அதனால யாசகம் கேட்பவர்களுக்கு போடுங்க, நான் வேணான்னு சொல்லல. ஊனமா இருக்காங்க, மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள், அவர்களால் ஒன்றுமே செய்ய முடியவில்லை, கை கால் இழந்தவர்கள், வயது முதிர்ந்தவர்கள், அவர்களுக்கு இந்த தானத்தை கொடுங்க, சிறப்பா இருக்கும். அதான் அந்த காலத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, என்னன்னா பாத்திரம் அறிந்து பிச்சையிடு அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால நீங்க தானம் செய்யுங்க, நான் வேணான்னு சொல்ல மாட்டேன். கோயில் உள்ள போய் சாமியை கும்பிட்டுட்டு அங்க இருக்கக்கூடிய புண்ணியத்தை நீங்க வாங்கி கொண்டு வரும்போது நீங்கள் செய்கின்ற தானத்தால் உங்களுடைய புண்ணியங்கள் அத்தனையும் அங்கு சென்றுவிடும். நீங்க சாமி கும்பிட்டதுக்கான பலனே கிடையாது, சரிங்களா? இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு செய்யுங்க. 12 ராசிக்கான பொது பலனையும் முதலில் மேஷ ராசிக்கான பொது பலன் என்னவென்று இப்பொழுது பார்க்கலாம். மற்றவர்களின் வேலையை சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் மேஷ ராசி அன்பர்களுக்கு பயணங்களால் சில மாற்றங்கள் இன்னைக்கு ஏற்படும். வியாபாரத்தில் இடமாற்ற சிந்தனைகள் உண்டாகும். ஆரோக்கியம் சம்பந்தமான ஆலோசனைகள் கிடைக்கும். அரசு தொடர்பான விஷயத்துல பொறுமையோடு செயல்படுங்க. தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் ஏற்படும். இன்றைய நாள் ரொம்ப ரொம்ப நிதானம் வேண்டிய நாளாக இருக்கும். அதிர்ஷ்ட இசை மேற்கு திசை 9ஆம் அசு நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. அசுனி நட்சத்திரக்காரர்களுக்கு மாற்றங்கள் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனை கிடைக்கும். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயம் நிறைந்த நாளாக இன்னைக்கு இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு இன்றைய தினம்
உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்துங்க, மிக சிறப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த பூர்வீக சொத்து இதுல எல்லாம் உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இருந்தது அப்படின்னு சொன்னால் அது நிறைவேறக்கூடிய ஒரு தன்மையும் இருக்கு. வரவுக்கேற்ற செலவுகளும் இருக்கு. சமூக பணிகள்ல சிந்தித்து செயல்படுங்க, ரொம்ப ரொம்ப நல்லது. கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில், அதே மாதிரி நிறைய இந்த நெட்வொர்க் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் இணையம் சார்ந்த துறையில இருப்பவர்கள் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். வாழ்க்கை துணைவருடன் சிறுதூர பயணங்கள் சென்று வரக்கூடிய தருணம். பெண்களுக்கு தந்தை வழி உறவினர்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் உடலில் இருந்த சோர்வுலாம் விலகி நன்மை நடக்கும். அதிசய தெற்கு திசை அதிசயன் ஒன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் இளம்பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்ப்புகளால் நிறைவேறும். ரோகிணி நட்சத்திர சிந்தித்து செயல்படுங்கள். மிருகசிரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மிதுன ராசி நேயர்களே, மிதுன ராசி நேயர்களுக்கு சந்திராஷ்டிரமம் இருக்கிறதுனால கவனமா இருங்க. சந்தேக உணர்வுகளால் கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். குடும்பத்தில் குடுக்கல் வாங்கல்ல சிந்தித்து செயல்படுங்க. தேவையற்ற பேச்சுகளை குறைத்து கொள்ளுங்கள். குடும்பத்தில் அனுசரித்து செல்லுங்கள். வேகத்தை விட புத்திசாலி தனத்தை இன்னைக்கு பயன்படுத்துங்க. எளிமையான வேலை கூட இன்னைக்கு கொஞ்சம் தாமதமாக நிறைவு வருகின்ற ஒரு தருணம் ஏற்படும். புதிய நபர்களால் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். இன்றைய நாள் அமைதி வேண்டிய நாளாக இருக்கு. அதிசய வடகு திசை அதிசயன் இரண்டாமன் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு கருத்து வேறுபாடுகள் ஏற்படும். திருவாதிரை நட்சத்திரக்காரர்கள் அனுசரித்து செல்லுங்கள். புனர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கடகராசி நேயர்களின் மனதில் நினைத்த காரியங்கள் எல்லாம் இன்னைக்கு நினைத்த விதத்தில் நிறைவேறுகின்ற ஒரு தருணம். சுபகாரியம் தொடர்பான முயற்சிகள் கைகூடும். வியாபாரத்தில் பொருள் வரவுகள் சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை மேலோங்கும். உத்தியோகத்தில் சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஆதரவாக செயல்படக்கூடிய ஒரு தருணம். மனசுல ஒரு தன்னம்பிக்கை மேலோங்கும். கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். புதிய நபர்களின் அறிமுகம் ஏற்படும். இன்றைய நாள் லாபங்கள் நிறைந்த நாள், மகிழ்ச்சி நிறைந்த ஒரு நாள். அதிசய கிழக்கு திசை அதிசயன் ஒன்றாமன் அதிர்ஷ்ட நிறம் கோல்டன் நிறத்தை பயன்படுத்துங்க. உணர்பூச நட்சத்திரக்காரர்களுக்கு முயற்சிகள் ஈடேறும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒற்றுமையான ஒரு நாள். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகம் கிடைக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த சிம்மராசி நேயர்களே, இழுபறியாக இருந்து வந்த சில வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. எதிர்பாரா சில பயணங்கள் மூலம் புதிய அனுபவங்கள் ஏற்படும். சில அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகள்லாம் கிடைக்க. தாய்மாமன் வழியில் அனுகூலம் ஏற்படும். பிள்ளைகளின் விருப்பங்களை அறிந்து நிறைவேற்றி வைப்பீங்க. மனதில் இருந்து வந்த கவலைகளாக நீங்க புத்துணர்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள். இன்றைய நாள் பெருமை நிறைந்த நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய தென்மேற்கு திசை அதிசயன் ஒன்பதாம் எண் அதிர்ஷ்ட நிறம் இளஞ்சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமான ஒரு நாள். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு புத்துணர்ச்சியான ஒரு நாளாக இன்னைக்கு இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கன்னிராசி நேயர்களே, வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எல்லாம் இன்னைக்கு குறைகின்ற ஒரு நாள். பிள்ளைகள் வழியில நல்ல ஒரு சந்தோஷமான செய்திகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். மனசுல இனம் புரியாத சிந்தனைகள் மூலம் ஒரு புது விதமான அனுபவங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். இலக்கிய துறையில புதிய வாய்ப்புகள் கிடைக்க. உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் வாய்ப்புகளும் ஏற்படுகின்ற ஒரு நாள். இன்றைய நாள் தன வரவுகள் மூலம் சேமிப்புகள் அதிகரிக்கும். இன்றைய நாள் மேன்மை நிறைந்த நாளாகவும் இருக்கும். அதிசய மேற்கு திசை அதிசயன் இரண்டாம் எண் அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறத்தை பயன்படுத்துக. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு போட்டிகள் எல்லாம் குறையும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்கள் பிறக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு சேமிப்பு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த துலாம் ராசி நேயர்களே, உறவினர்கள் மூலம் மகிழ்ச்சியான செய்திகள்லாம் கிடைக்க. பெரியவர்களின் ஆலோசனை மூலம் வியாபாரத்தில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். எதிர்பாலின மக்கள் மூலம் உங்களுக்கு அனுகூலமான வாய்ப்புகள்லாம் கிடைக்கின்ற ஒரு நாள். விவசாய துறை சார்ந்தவர்கள், அந்த வேலையில இருப்பவர்கள்,
அதை வைத்து வியாபாரம் பண்றவர்கள் அத்தனை பேருக்கும் இன்னைக்கு நல்ல ஒரு சிறப்பான ஒரு நாளாக அமையும். புதிய வீடு மற்றும் மனை வாங்கு தொடர்பான எண்ணங்கள் அதிகரிக்கும். பயணங்கள் இருந்து வந்த கால தாமதங்கள்லாம் விலகும். இன்றைய நாள் அன்போடு எதையும் செய்யுங்கள், இன்னும் சிறப்பாக இருக்கும். அதிசய வடகிழக்கு அதிசயன் 9ஆம் அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிறைய மாற்றங்கள் ஏற்படும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மேன்மையான ஒரு நாள். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தடை தாமதம் ஏற்படுகின்ற ஒரு தருணம். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த விருச்சிக ராசி நேயர்களே, சுபகாரியம் தொடர்பான முயற்சியில நல்ல முன்னேற்றம் இன்னைக்கு ஏற்படுகின்ற ஒரு நாள். படிக்கிற மாணவர்களுக்கு இன்னைக்கு கல்வியில ஒரு சாதகமான ஒரு சூழல் அமையும். மாறுபட்ட அணுகுமுறைகள் மூலம் பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு இன்னைக்கு கிடைக்கும். ஒரு தீர்வே கிடைக்காம இருந்த ஒரு பிரச்சனைகளுக்கெல்லாம் இன்னைக்கு தீர்வு கிடைக்கும். மனசுல ஒரு புதிய இலக்குகள் பிறக்கும். செய்கின்ற முயற்சிக்கு உண்டான வெற்றிகள் கிடைக்கின்ற ஒரு நாள். எந்த ஒரு விஷயத்திலும் உற்சாகத்தோடு செயல்படுவீங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலம் ஆதாயம் கிடைக்கும். இன்றைய நாள் தொல்லைகள்லாம் விலகுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையுது. அதிசய கிழக்கு திசை அதிசயன் 1ஆம் அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சாதகமான ஒரு நாளாக இருக்கு. அனுஷ நட்சத்திரக்காரர்களுக்கு இலக்குகள் பிறக்கின்ற ஒரு தன்மை. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஆதாயகரமான ஒரு நாளாக இருக்கு. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே, உங்களுடைய செயல்பாட்டில் இருந்து வந்த மறைமுக தடைகளை எல்லாம் விலகி வெற்றி பெறக்கூடிய ஒரு தருணம். எதிர்பார்த்திருந்து வந்த வரவுகள்லாம் கிடைக்க. வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள்லாம் குறையும். உத்தியோகத்துல பெரியோர்களின் ஆதரவும் அதே மாதிரி சக ஊழியர்களின் ஆதரவும் மேம்படக்கூடிய ஒரு நாள். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி கொள்வதற்கான நல்ல வாய்ப்புகள்லாம் அமையும். தடைப்பட்ட வேலையெல்லாம் செய்து முடிப்பீங்க. குடும்பத்துல ஒரு சந்தோஷம் நிம்மதி ஏற்படும். இன்றைய நாள் நலம் நிறைந்த நாளாகவும் இருக்கு. அதிசய தென்கிழக்கு திசை அதிசயன் 2ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவுகள் கிடைக்க. போராடும் நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு சிறப்பை தரும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு நிம்மதியான நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மகர ராசி நேயர்களே, உங்களுடைய பலம் மற்றும் பலவீனங்களை அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு தன்மை இன்னைக்கு ஏற்படும். சுபகாரி தொடர்பான அலைச்சல்கள்லாம் அதிகரிக்கும். தற்பெருமை பேசுவதை நிறைத்து கொள்ளுங்கள். அதாவது உங்களை பற்றியும் சரி, அடுத்தவர்கள் பற்றியும் ஒரு தற்பெருமை, அந்த எண்ணங்கள் அதிகரிக்கும். அதையெல்லாம் இன்னைக்கு குறைத்து கொண்டால் உங்களுடைய செயல்பாடு சிறப்பாக இருக்கும். கணவன் மனைவியை அனுசரித்து செல்லுங்கள். சிந்தனை போக்கில் கவனம் தேவை. ஆரோக்கியம் தொடர்பான விஷயத்துல விழிப்புணர்வோடு இருக்க வேண்டியது அவசியம். இன்றைய நாள் நட்பு நிறைந்த நாளாக இன்னைக்கு அமையும். அதிசய தெற்கு திசை அதிசயன் 3ஆம் அதிர்ஷ்ட நிறம் வெளிர் மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள் அதிகரிக்கும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்லுங்கள், சிறப்பாக இருக்கும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு விழிப்புணர்வு தேவை. இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த கும்பராசி நேயர்களே, வியாபாரம் சம்பந்தமான அலைச்சல்கள்லாம் அதிகரிக்க. ஆன்மீக பணிகள்ல ஆர்வம் ஏற்படுகின்ற ஒரு நாள். அரசு தொடர்பான காரியத்துல சில விரயங்கள் ஏற்படுகின்ற ஒரு தருணம். நெருக்கமானவர்கள் பற்றிய புரிதல்லாம் அதிகரிக்கும். இணையம் சார்ந்த துறைகள்ல கவனம் தேவை. கடன் தொடர்பான பிரச்சனைகள்லாம் குறையும். வழக்குகள்ல திடீர் திருப்பங்கள் ஏற்படும். இன்றைய நாள் பகை விலகுகின்ற ஒரு நாளாகவும் இன்னைக்கு இருக்கும். அதிசய கிழக்கு திசை அதிசயன் 6ஆம் அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறத்தை பயன்படுத்துங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல்கள்லாம் ஏற்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல் அதிகரிக்கின்ற ஒரு நாள். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு திருப்பங்கள் ஏற்படும். இன்னைக்கு ஒரு சில விஷயத்தில் உங்களுக்கு திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இன்னைக்கு அமையும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். அன்பார்ந்த மீனராசி நேயர்களே, வியாபாரத்துல சின்ன சின்ன மாற்றங்கள் மூலம் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்படுகின்ற ஒரு நாளாக இருக்கும். ஆரோக்கியத்தை பார்த்துக்கணும். அதே போல திடீர் திருப்பங்கள் ஏற்படுகின்ற ஒரு நாள். திடீர் லாபங்களும் இன்னைக்கு ஏற்படும். விலையுறந்த பொருட்கள் மீது எண்ணங்கள் அதிகரிக்கும். எதிர்பாரா சில திடீர் பயணங்கள் கைகூடும். சமூக பணிகள்ல மேன்மையான வாய்ப்புகள் கிடைக்கும். எந்த ஒரு செயலிலும் திருப்தி இல்லாத மனநிலை ஏற்படுகின்ற ஒரு நாள்.
உயர் அதிகாரிகளிடம் ஆதரவான சூழ்நிலை ஏற்படுகின்ற ஒரு தருணம். இன்றைய தினம் புகழ் மேம்படக்கூடிய ஒரு நாளாகவும் அமையும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு திசை. அதிர்ஷ்ட எண் 9ஆம் எண். அதிர்ஷ்ட நிறம் வெண்சாம்பல் நிறத்தை பயன்படுத்துங்க. புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாள். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பெரியோர்களின் ஆதரவு நல்ல ஒரு சிறப்பை தரும். இந்த நாள் இனிய நாளாக இருக்க வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். யோக பிருந்தாவின் வாழ்த்துக்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.